தென்காசி சுந்தரபாண்டியபுரம் பெரிய குளத்தில் இருந்து வெளியேறும் உபரிநீர். மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன் வணக்கம். தென்காசி மாவட்டத்தில் உள்ள சுந்தரபாண்டியபுரம் பெரிய குளத்தில் இருந்து உபரிநீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் ராஜன். வணக்கம் பிரகாஷ். அதாவது தென்காசி மாவட்டத்தில் நேற்று காலை முதல் இருந்து இன்று காலை வரை இன்று காலை வரை தற்போது இந்த புயலின் தாக்கத்தால் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு நீர்நிலைகளும் நிரம்பி வருகிறது. குளம் குட்டைகளும் வேகமாக நிரம்பி வருகிறது. தற்போது தென்காசி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தற்போது பிசான நெல் சாகுபடி பணிகள் என்பது தீவிரமாக அதில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது கடந்த வருடம் சில மாதங்களுக்கு முன்பு கார் நெல் சாகுபடி பணிகளில் இவர்கள் பெருமளவு நஷ்டத்தில் இருந்தனர். தற்போது இந்த பிசான நெல் சாகுபடி தற்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தற்போது இந்த பிசான நெல் சாகுபடி பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது பெய்த இந்த கனமழையின் காரணமாக தென்காசியில் இருந்து சுந்தரபாண்டியபுரம் செல்லக்கூடிய இந்த சுரண்டை வழியாக செல்லக்கூடிய இந்த சாலையில் ஒரு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பிசான நெல் சாகுபடி பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த சுந்தரபாண்டியபுரம் பெரிய குளம் மற்றும் சுரண்டை குளம் உள்ளிட்ட குளங்கள் தற்போது முழு கொள்ளளவு ஏற்று அதனுடைய உபரி நீர் என்பது தற்போது இந்த கால்வாய் வழியாக வெளியேறி வருகிறது. இதனால் இந்த பகுதியில் உள்ள விளைநிலங்களுக்குள் அதாவது முறையாக இந்த கால்வாயில் தூர்வாரப்படாததால் அந்த விளைநிலங்களுக்குள் தற்போது இந்த வெள்ள நீர், இந்த உபரி நீர் என்பது தற்போது முழுமையாக அந்த விளைநிலங்களுக்குள் சென்று தற்போது இந்த பயிர்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா முழுமையாக மூழ்கி உள்ளது. அதாவது அந்த விவசாயி நிற்கும் போது அந்த முழங்கல் தண்ணீருக்கு மேலாக இந்த பயிர்கள் அனைத்துமே மூழ்கி உள்ளது. இதனால் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் பெருமளவு நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். ஏற்கனவே கார் நெல் சாகுபடிகள் பணிகள் அவர்கள் பெருமளவு மழை இல்லாததால் பெருமளவு நஷ்டத்தை சந்தித்து தற்போது கடன் எல்லாம் வாங்கி தற்போது இந்த பிசான நெல் சாகுபடி பணிகளை என்பது தற்போது தீவிரமாக ஈடுபட்டு தற்போது இந்த வெள்ளத்தால் இந்த பயிர்கள் மூழ்கியுள்ளதால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர் என்று தெரிவிக்கின்றனர். மேலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வருவாய்த்துறை அமைச்சர் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். அவர் இந்த பகுதியை ஆய்வு செய்ய வேண்டும், ஆய்வு செய்து தங்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் என்பது தற்போது அவர்கள் ஒரு பகுதியை அந்த மம்பட்டி வைத்து வெட்டி தற்போது தண்ணீர் என்பது ஒரு பக்கம் பிரித்து விட்டாலும் தண்ணீர் தற்போது வடியாத நிலையே இருந்து வருகிறது. தற்போது சிறிய நேரம் மட்டும் மழைப்பொழிவு இல்லாததால் இந்த தண்ணீர் என்பது தற்போது வடிந்து வருகிறது. மேலும் இன்றும் நாளையும் தொடர்ந்து இந்த வயல்வெளியில் தண்ணீர் இருந்தால் இந்த ஆயிரக்கணக்கான நெல் பயிர்கள் அனைத்துமே தற்போது தண்ணீரில் மூழ்கி அந்த தூர்களை அனைத்துமே அழுகக்கூடிய நிலையில் உள்ளது. மேலும் இந்த பகுதிக்கு நான் செய்தி சேகரிக்க வந்த போது உடனடியாக வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இங்கு உள்ள சுந்தரபாண்டியம் கிராம நிர்வாக அலுவலர் இந்த சம்பவ இடத்துக்கு உடனடியாக ஆய்வு செய்து சேதம் குறித்து தற்போது அந்த விவசாயிகளிடம் அந்த சேதத்தை குறித்து விசாரணை நடத்தி வருகிறார். மேலும் தற்போது மறுபடியும் மழை வரக்கூடிய ஒரு சூழல் உள்ளது. இதனால் நீர்நிலைகளும் அதிகமாக நிரம்பி வருவதும் குட்டைகளும் ஒரு சில பகுதிகளில் மாவட்டத்தில் உடைக்கப்பட்டு சாலைகளில் போக்குவரத்து துண்டிப்பு என்பது ஏற்பட்டு உள்ளது. பிரகாஷ், விரிவான விவரங்களுக்கும் காட்சிகளுக்கும் நன்றி ராஜன்.